ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 4வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவளின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. எரேமியா மூலமா கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலின் கன்னிகையே. அல்லேலூயா. ஆண்ட்ரூஸே உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு காரியம், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே. இடிக்கப்பட்டுட்டீங்கள, உங்கள் தரிசனம் மாறி போயிடுச்சுல, கெட்டு போயிடுச்சுல, இன்னைக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கைக்கூடி வரல. என் ஆம்பிஷன்ஸே வேறு பிரதர். நான் இந்த ப்ரொஃபஷனல் போகணும்னு நினச்சேன், ஆனால் என் தலையெழுத்து இப்படி மாறிடுச்சு அப்படின்னு எத்தனை பேர் புலம்புகிறத நம்ம கேட்டிருக்கோம்ல. ஒருவேளை எந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் நம்பிக்கைகள் இடிக்கப்பட்டிருக்கலாம், தேவ பிள்ளைகளை எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இடிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த நன்மையான காரியங்கள் இடிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இடிக்கப்படலை, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆமே, மறுபடியும் கட்டுவிப்பேனா, மறுபடியும் உங்களை கட்டுவார். சோர்ந்து போகாதீங்க. இங்கே சொல்லிட்டு, நீ கட்டப்படுவாய், மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்பட்டு வருவாய். நீ சாதாரணமாக இல்லை. ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை கட்டப்படும் போது அது சாதாரணமாக இருக்காது, மேல வாத்தியத்தோடு. அப்படின்னா அது பெரிய நன்மையாக, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மகிமையாக இருக்கும். தேவ பிள்ளைகளை, இந்த நம்புறீங்களா? இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கையில் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் தான், நீங்கள் எதிர்பார்த்தது கையளவு தான், ஆனால் ஆண்டவருக்கு பெருமழை நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் எதிர்பார்த்தது 1000 ரூபாய் தான், நான் உனக்கு 1 கோடி தர போகிறேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தேவப்பிள்ளையில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் யார் தெரியுமா? மீன் வாயிலேருந்து வெள்ளி பணத்தை எடுக்கிறவர். அவர் யார் தெரியுமா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர். அவர் யார் தெரியுமா? 5 அப்பம் 2 மீனை 1000 பெருக பண்ணுகிறவர். அவர் செய்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவர் கடல் மேலே நடக்கிறவர். தான் தேவனுடைய குமாரன், அவர் நடக்கலாம், ஆனால் சாதாரண அற்ப மனுஷனையும் அவர் கடல் மேலே நடக்க வைக்கிறவர். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கட்டு வைப்பேன். நீங்கள் எங்கே இடிக்கப்பட்டீங்களோ, நீங்கள் எங்கே உடைக்கப்பட்ட சின்னாபன்னமாக்கி ஆள் அட்ரஸே இல்லைன்னு சொல்லுவாங்களே, இருக்கிற அடையாளமே தெரியாத போயிருக்கலாம். நீங்கள் உங்கள் தரிசனங்களும் உங்கள் தேவ திட்டங்களும் இருக்கிற அடையாளமே தெரியாத போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் உங்களை அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36-33 வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவார். வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். ஆமென். தேவ அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படுமா? பிரதர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், கட்டிப்பா. ஆனால் என் வாழ்க்கை இப்போ அவாந்தரமா, அவர் பேரட்லேண்டா அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அதுக்கு ஒரு சைனு கூட இல்லாமல் இருக்குது. இல்லாத விழுந்து இருக்கிறத போல் அழைக்கிறதவன் என் ஆண்டவர். தெய்வ பிள்ளைகளே, அவர்களை கட்டி இப்போ அவாந்தரமாக இருக்கா, இப்போ ஒன்றுமே இல்லாத போல் இருக்கா, 0% இருக்கா, ஒன்றுமே இல்லாத, அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நீங்கள் கட்டப்படுவீர்கள். அவாந்தரமாக இருந்தாலும் கட்டப்படுவீங்க. சோர்ந்து போகாதீங்க, அவர்களை கட்டுவிப்பா. கண்களை மூடி நம்ம செபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். நன்று. நீ மறுபடியும் கட்டப்படுவாய். இன்றைக்கு நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எந்த தரிசனங்கள், எந்த தேவ திட்டம், எந்த நன்மைகள், எந்த ஆசீர்வாதங்கள் அன்றே அங்கே எதிர்பார்த்த அந்த ஆம்பிஷன்ஸ் அன்றே ஸ்தோத்திரம்ப்பா இடிக்கப்பட்டிருக்கோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. அவர்களை மறுபடியும் கட்டுவீராக, இவளை கட்டுவிப்பீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். நன்றே அப்பா. அவாந்தர வெளிய பாழானது அன்றே மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அன்றே ஒன்றுத்துக்கும் அந்த உதவாதவையில் கட்டுவிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. நீங்கள் இவளை கட்டி ஆவிக்குறு மாளிகையாக கட்டி இவளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நீங்கள் கட்டப்படுவீங்க. தைரியமாக போங்க. God bless you.